அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று முதல் இந்த ஆண்டிற்கான லெந்து காலம் தொடங்குகிறது. நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப சரியாக இதற்கு இன்னைக்கு சாம்பல் புதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சாம்பல் அப்படின்றது தாழ்மையை குறிக்குது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பூமிக்கு வெறுமையாக வந்தீங்க, இந்த பூமியை விட்டு போகும்போது வெறுமையாக போறீங்க அப்படின்றது தான் அதை குறிக்கிறது. இதுதான் லெந்து நாட்கள். இந்த லெந்து நாட்கள்னு சொல்கிறீங்களே, அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து நமக்காக அந்த பாடுகளை எல்லாம் சிலுவையிலே சகித்தார் இல்லையா? அந்த சிலுவை பாடுகளை தியானிப்பதற்காகத்தான் இந்த 40 நாட்களை இந்த லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் பிரத்யேகப்படுத்தி விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். ஏன் இந்த லெந்து நாட்களுக்கு 40 நாள்னு குறிச்சிருக்கிறாங்க? லெந்து நாட்கள் புதன்கிழமையிலேருந்து தொடங்கி அந்த ஈஸ்டருக்கு முந்தின நாள் வரைக்கும் முடியும். அந்த 40 நாட்கள் ஏன் அப்படின்னா, கிறிஸ்து வனாந்திரத்தில் பிசாசினால் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அதே போல் பழைய ஏற்பாட்டில் மோசே சீனாய் மலையில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். ஸோ இப்படி இந்த 40 நாட்கள் உபவாசத்தை குறிப்பதற்காக தான் இந்த லெந்து நாட்களையும் உபவாசித்து கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கும்படி முன்னோர்கள் இப்படி குறித்திருக்கிறார்கள். லெந்து நாட்களை பற்றி பைபிளில் போட்டிருக்குதா? பைபிளில் போடலை லெந்து நாட்களை பற்றி. அப்புறம் எப்படி நம்ம அந்த லெந்து நாட்களை ஆசரிக்கிறது? பைபிளில் போடாததை ஏன் ஆசரிக்கிறோம்? இது சில காரியங்களை முன்னோர்கள் நமக்காக சில காரியங்களை செய்கிறாங்க. இந்த லெந்து நாட்களை ஏன் ஆசரிக்கிறோம் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஆராய்ந்து பார்க்கணும். யோவேலில் ஒரு வசனம் உண்டு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. இப்போ இந்த லெந்து நாட்களில் நிறைய நல்ல காரியங்கள் உண்டு. அந்த முன் நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை செய்வாங்க. சில காரியங்களை அவங்க சுய வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுய வெறுப்பு உண்டியல்னு கொடுப்பாங்க. அப்போ சுய வெறுப்பு காணிக்கையை அந்த உண்டியலில் போடணும். அப்போ சிலர் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 40 நாளைக்கு பிறகு அந்த பாவத்தை திரும்ப தொடர்ந்து செய்வாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அந்த பரிசுத்தத்திற்கேதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த லெந்து நாட்கள் நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு இந்த காலங்களில் இந்த லெந்து நாட்கள் ரொம்ப ஃபேஷனாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் உண்மையாக அந்த லெந்து நாட்களை கடைப்பிடிக்கிறவங்க ஆசரிக்கிறவங்க உண்மையாக உண்டு. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ஃபேஷனாக மாறிடுச்சு. ஃபேஷனாக மாறுறது அப்படின்னா, அவங்க பூ வைக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அதை வெளியே சொல்லி ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க. அப்புறம் தண்ணி அடிக்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப இதாக அதை ஆசரிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்கள் முடிந்த பிறகு திரும்ப அந்த பழைய பாவத்துக்குள்ளே போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், உள்ளான வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி தான் ஆண்டவர் நம் பரிசுத்தமாகணும்னு சொல்லி இந்த நாட்களை நமக்கு பிரத்யேகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தராய் வாழ வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான லெந்து நாளினுடைய நோக்கம். ஸோ லெந்து நாட்கள்ங்கிறது வெளிப்புறமான மாற்றம் மட்டும் இல்லை, உள்புறமாக நம்ம பரிசுத்தப்படுறது அப்படிங்கிறது தான் முக்கியப்படுத்தி நம்ம இந்த 40 நாட்களை ஆசரிக்கணும். கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒவ்வொரு நாளும் லெந்து நாட்கள் தான். நம்ம ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்மளை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும்போது திரும்ப மற்ற நாட்களும் இதே அர்ப்பணிப்போடு, நாம் இதே ஒரு தாழ்மையோடு, இதே ஒரு மனம் திரும்புதலோடு, இதே ஒரு சுய வெறுத்தலோடு நாம் ஆண்டவரை நெருங்கி சேர
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு ஆசீர்வாதத்தின் புதிய துவக்கத்தை இந்த லெந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம இன்னைக்கு இப்போ ஜெபிக்க போகிறோம். லெந்து நாட்களை பற்றி பார்த்தோம். லெந்து நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த லெந்து காலம் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் சோதித்து பார்க்க ஆரம்பிங்க. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பரிசோதித்து பார்க்கும்படியாக இந்த நாட்களை எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு யார் யார் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே, தங்களை உம்முடைய கரத்திலே உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு புதிய காரியத்தை நீர் துவங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த 40 நாட்கள் முடிகிற நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தின் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த லெந்து காலம் முடியும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you.